இன்னும் ஒரு வீடு திறப்புல செய்யறதுக்காக வேண்டி இந்த போய் கொண்டிருக்கோம். இந்த முன்னால வந்து ஜீவ விட்டு இந்த பாருங்க டிஷர்ட்லாம் வந்து பேர் அடிச்சிருக்குது. ஜீவ விட்டு அன்பின் கரம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணா வந்து சீலன் அண்ணாவும் அந்த வந்திருக்கின்றார். இப்போ சீலன் அண்ணா வந்து ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கார். முன்னுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறது கனடா நாட்டிலிருந்து இங்கே வருகை தந்த எஸ்கியூஎம் அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகர் கண்ணனங்கள் அடுத்து அக்காவும் வந்து வந்திருக்கின்றாங்க. அப்போ உண்மையிலே வந்து பெரிய ஒரு உதவி. ஒரே நாளில் 2 வீடுகளை வந்து திறப்பு விழா செய்து இன்னும் ஒரு ஃபெமிலிக்கு வந்து அடிக்கல் நாட்டுற விழாவும் வந்து இடம்பெற போகின்றது. அப்படி ஒன்று இருந்து செய்யணும் வந்து இல்லை வளமை செய்யிருக்கிறேன் நீங்க பாருங்க கஷ்டப்படணும். ஆனா எல்லாத்தையும் சொல்லி எல்லாரும் வாரம் அந்த காரண்டாங்க தர மாட்டாங்க. ஆனா உங்கள்கிட்ட சொன்ன கையோட இங்க இவ்வளவு மீண்டுமாய் நாங்கள் அடுத்த வீட்டினை திறந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய 2வது வீடு திறந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் அமைப்பினுடைய 31வது இல்லமும் ஜீவூற்று அன்பிங்கரத்துடைய 136வது இல்லமும் இன்றைய நாளில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகிற தேத்தாத்திவன பிரதேசத்தில் நாங்கள் பயனாளருக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இல்லை விசேட முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால், இதுக்கு யார் நிதியுதவி வழங்கினாங்களோ அவர்களே வந்து குடும்ப சகிதமாக இந்த நாளில் திறந்து வைப்பது குறித்து நாங்கள் இங்கே இருக்கின்ற அனைவரும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வீட்டாரோடு சேர்ந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவர்கள் கிட்டத்தட்ட 35 வீடுகளை கட்டி முடித்து கொடுத்திருக்கின்றார்கள். எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்னும் அநேக வீடுகளுக்கு அடிக்கல் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் உதவியினை தேவையில் உள்ளவர்களுக்கு நம்முடைய எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் மூலமாக கண்ணனா செய்வார் என நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்தும் இந்த பணி தொடரும். நாங்கள் இதற்கு முன்னாடி பேசின போல பரம்பரையாக தன்னுடைய தகப்பனார் விதமான பல உதவிகளை செய்தார். தானும் செய்து கொண்டிருக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை ஊட்டி வளர்க்கின்றேன் என்று நல்லதொரு செய்தியை மக்களுக்காக கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே அதற்கும் மீண்டும் நாங்கள் குடும்ப சகிதமாக வருகின்றவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். இப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு இருந்து போட்டு அப்படின்ற மாதிரி இப்போ 100 பொட்டிஷம் வந்தால் 1500 கிடைக்கும். 150 விஷயம் வந்தால் அப்படி அந்த 1500 2 பிடிச்ச மாதிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இந்த வயசுல வந்து மண்பட்டி தூக்குவீங்களா நீங்க? நான் இங்க பாருங்க இந்த தோலை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குண்டு. என்னடா இந்த மண் சுமந்து நிறைய பேர் அந்த தோல் நான் பார்த்துருக்கேன்னு கட்டியாயிரும். இங்க பாருங்க எப்படி இருக்குண்டு காய்ச்சி போட்டு கைப்பட்டு மண் ஓலப்பட்டி பாருங்க. உங்களுக்கு சாப்பாடு தம்பி சரியான கஷ்டம். வெறும் கூட்டிட்டு விட்டான் செய்யலாம். மனுஷன் வந்து ஒரு 2 நாளைக்கு வரும். அதெல்லாம் கிளீனும் பார்க்கணும். இப்போ நாளை கிளீனுக்கு போகணும். அதுக்கு இப்போ உதவி செய்யணும். இப்படித்தான் கஷ்டம் தான் இருந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு. ஆம்பளை எனக்கு பிள்ளை எல்லாம் புறையடா. எனக்கு இப்போ 2 உண்டு. அங்கே தொட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவட இதான் அவங்க பார்க்கணும். கஷ்டம் பௌத்திரையும் கட்டி சரியா கொண்டு யோசிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ இப்படி ஒரு பெரிய ஒரு தொகையான ஒரு வீடு கிடைச்சதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த கண்ணன் அங்கிள் வந்து இப்போ உங்களோட கிராமத்தை சேர்ந்தவர் உங்களை மாதிரி இப்போ வறுமையில் உள்ளவங்களை இனம் கண்டு அவரால் முடிஞ்ச தனிப்பட்ட ரீதியாக வந்து நிறைய சேவைகளை செய்து கொண்டு வர நீங்கள் அவருக்கு தான் வந்து வாழ்த்துக்களை சொல்லணும். இல்லை உங்களை விட உங்களோட அப்பாவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கின்றாராம். அந்நேரமே வந்து அவரால் அந்த வேலை வாய்ப்புகள் அடுத்தது காசுகள் தனிப்பட்ட ரீதியா கடைசியா வந்து பாருங்க அவர் வந்து இந்த கொடுத்தது அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்ல எழுதி வச்சிருந்தான். அது இருந்தா யாராவது எரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மன்னிக்கவும். அது இருந்தா சில அவங்களை சார்ந்த உறவுகள் வந்து திரும்ப அந்த கடனை கேட்பாங்க அவங்ககிட்ட கஷ்டப்பட்டவங்கிட்ட போயின்ற ஒரு நோக்கத்தோட அவர் வந்து சாகும்போது அந்த லெட்டர்கள் அந்த பில் அப்படி அந்த இதெல்லாம் வந்து எரிச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம். உண்மையில எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது.
வெரி குட். terang. ஒன்றும் தேவையில்லை. விலையும் மாமா கடன் விலையும் லைட் விலையும் மாமா. ஓ அதே இது அதே இது. எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே பரப்பளவு ஒரே அந்த டிசைனில் வந்து கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ ஒரு கோல் 2 அறை, அடுத்தது ஒரு கிச்சன். அதே அளவுதான் இந்த இதை சொல்றது பிலினி நிலையம் வந்து புது நிலையம். அந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல அது சாமி நானும் சாப்பிட்டுட்டேன். வரக்குள்ள சாப்பிட்டேன். தண்ணி தாங்க பரங்கி வாழைப்பழமா கொண்டு வரணும். இல்ல 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 நல்லா இருக்கு. எங்க பண்ணீங்க இந்த கேக்? நல்லா இருக்கு. இவர்கள் இந்த இடத்தில் வந்து நாங்கள் இதை கொடுக்க உண்மையாகவே கனடா தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். அதை விட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் அநேக வீடுகள் இருக்குது, அதையும் அவர்கள் கனடாவில் திறப்பார்களோ தெரியவில்லை. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஒரு செய்தி, இப்படியாக உதவுகின்ற நீங்கள் எங்களோடு இணைந்து பல தேவையில் உள்ள மக்களுக்கு நீ உதவிகள் செய்யும் போது சரியான முறையில் அந்த உதவிகள் நாங்கள் கொண்டடை செய்வோம் என்று நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்கின்றோம். ஆகவே இந்த வீடியோவை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு வீடியோ நாங்கள் உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உண்மையிலே அதோட நான் என்னென்னு சொன்னால், முக்கியமாக கண்ணன் அங்கிள் அடுத்தது ஜெஜீவன் அண்ணாவுடைய அந்த நட்பு வந்து இன்னும் மென்மேலும் தொடரணும். அதோட இவங்களோட அந்த உடல்நிலை இன்னும் வந்து நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தை வந்து கடவுள் கொடுக்கணும் இவங்களுக்கு. என்னென்னு சொன்னால், இப்போ ஜெஜீவன் அண்ணாவும் அவர் வந்து ஒரு காலையிலாதத்தோடனா பல இன்னல்களுக்கு மத்தியில் பல சேவைகளை செய்துட்டு வர்றார். சரியா இப்போ இவங்களை பார்த்தா ஜெஜீவன் அண்ணா பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஜெஜீவன் அண்ணா இது வரைக்கும் நேரில் பார்க்கல. இவங்கட அந்த ஒரு என்னடா வந்து நிறைய தரம் வீடியோ கால் எடுத்து பேசுவாங்க வேலைக்கு போகும்போது வரும்போது எல்லாம். அந்த சைக்கிள்ல அவர் வேலைக்கு கூட போவார் பாருங்க. இப்ப பெல்ஜியம் நாட்டுல இருந்து அந்த சொந்தமா ஒரு கார் கூட வாங்கலண்டா. சொந்தமா கார்ல பெரிய சம்பளம் இல்லை அவருக்கு. அவருக்கு அந்த செய்யணும்ன்ற மட்டுமே. கண்ணனங்களுக்கும் அக்காவுக்கும் வந்து திரும்ப நன்றிகள். எங்களுக்கு இதை விட எங்களால் என்ன இப்படி அந்த வார்த்தைகளை சொல்லி புரிய வைக்கணும் எங்களுக்கு தெரியும்.